ராத்திரி ரொம்ப அக்கறையோட 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு இப்ப அலாரம் அடிக்கிறதுக்கு முந்தைய எழுந்திருச்சுட்டீங்களே. உங்களை எழுப்புறதுக்கு அலாரமா இல்ல அலாரத்தை எழுப்புறதுக்கு நீங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. தம்பி எழுந்துச்சுட்டானா? ஆடா, இன்னைக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன குடும்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்க திடீர்னு இன்னைக்கு தம்பியை பத்தி கேக்குறீங்களே? அதுல அவனுக்கு பரீட்சை வந்திருக்க, படிக்கிறானா? காலையில எழுந்துச்சு. என்னது குளிக்காம கூட சட்டை மாட்டிக்கிட்டு வீட்டுல என்ன குளியல்? போற வழியில காவேரியில ஒரு முழுக்கு போட்டேன்னா உடம்புக்கு நல்லது. ஆடி அம்மாடி, இன்னைக்கு உங்களுக்கு உங்க உடம்ப பத்தி நினைப்பு கூட வந்துருச்சா? அது மட்டும் இல்ல, காவேரிக்கார பாலம் வேலை நடக்குது, அதையும் ஒரு பார்வை பார்த்தலாம். அதுதானே கேட்டேன். போயிட்டு வரேன். நில்லுங்க நில்லுங்க, வழக்கமா சொல்றது கூட சொல்லாம போன இப்படி. என்னம்மா? வீட்டுல சாப்பிடுற பழக்கம் தான் கிடையாது. காலை டிஃபன் இங்க அனுப்படி, மத்தியான சோத்தை அங்க அனுப்படின்னு சொல்லுவீங்களே, அது கூட சொல்லாம போனா எப்படி? அதுமா எனக்கு காலையில நானும் காவேரி போயிட்டு காலை டிஃபனை நம்ம மேட்டு தெரு குளத்தங்கரைக்கு அனுப்பிச்சிடு. அப்படி எனக்கு ஒரு வேட்டி செட் அனுப்பு. மத்தியான சாப்பாட்டை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. என்ன அனுப்புறியா? ஏன் இப்படி பாக்குற? உங்களை ஒண்ணு கேட்கலாங்களா? எனக்கு டைம் ஆகுது இல்லம்மா. சரி சரி நீங்க போங்க. இல்ல இல்ல சொல்லு சொல்லு. என்ன? ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒரு நாளைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். சீதா, உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு புரியுது. நீ பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுனால அது நிறைவேறிடும். அது காண்டவ மனசு வைக்கணும்.
வாய மூட யாராவது பாத்துற போறாங்க. ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ நான் உள்ளார திறந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏண்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா? திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கு விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணிலையாவது பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிடுண்டா. ஏய் ஒரு ஈரம்பு போறதுக்கு இடம் இல்லாம எல்லா பழக்கி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே சென்னமலா, சென்னமலா வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து, கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட என்ன கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடல் எண்ணெய கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெய கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டான்னா முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தை வைங்க, எவனால கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதர்த்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே இவன் சொல்றபடியே கலடி எப்படி களிமண்ணே நிக்கிறேனே. அட உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்களா ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறேன்டா. ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தா அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா நீ செய்யடா, நீ செய்யடா. நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து, நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா களிமண்ணு பையன? போற அந்த பக்கம். அடியே பயமுள்ள இங்க வா. சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இரு. முதல்ல அத மூட சொல்லு. முதல்ல நடிக்க சொல்லு. ஏடி பயமுள்ள நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்பட பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது புடிங்கிங்க. போராட்ட பக்கம் இப்படி குறைக்கிறீங்க. போங்க வருஷம் எழுதுங்க, சூழ் எழுதுங்க. யாரா இவன் காட்டான இருக்கா? போய் பின்னாடி நில்லுமா. ஏன்னா போல பின்னாடி போயிடுறா. சூழ வந்து முன்னாடி நினைக்கிறேன். 1 கிலோ சக்கரை. யாரா இவன்? சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம். அடுத்தாடுவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஐயா அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்குது. விலை கொஞ்சம் கூடும் சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வீட்டுல வேலை இருக்கு. அடுத்தாளு அடுத்தாளு ஒரு குடியாமா? ஆமாங்க. பிரியாணி அரிசி. உனக்கு என்னப்பா? பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு வச்சிருக்கிற? 1 ரூபா இருக்கு. கொண்டாங்க 3 ஸ்பூன் வரும். யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடர் வெளியேடு. நீ யாரா காட்டு பயல? எடுக்கியா இல்லையா? கேப்பற ஊருக்கு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறேன். யாரா நீ?
எனக்கு தெரியாது தெரியாது எல்லாம் இவர்தான் நம்ம தலைவர் ஆமா இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டது இல்ல உம்ம கடைக்கு எப்படி வந்தது எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான் எவனோ கொடுத்தா நீ வியாபாரம் பண்றதா சரி வியாபாரம் பண்றீ இல்ல கலப்படம் இல்லாம பண்றியா கலப்படமா சத்தியமா கிடையாது கிடையாதா எங்க அப்பா கிடையாது இந்த பால் போடுற சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா தம்பி எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான் வேண்டாதவன் சொல்லியிருப்பானா இது கலப்படம் பண்ணலையா நிச்சயமா இல்ல இடாத போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துப்பா கொஞ்ச நிமிஷம் அப்படியே கலப்படம் பண்றதுதான் ஏன் வேடிக்கை என்ன எங்க இருக்கீங்க போயா அதானே புதுசா என்ன நடந்து போச்சு போக போக இருக்கும் யோசிச்சு அவங்கள பாக்கட்டும் ஐயா சக்கரை இல்லையா சக்கரை இல்லையா உங்க கோட்டா விடும் ஸ்டாக் இருக்கா பாக்குறேன் தம்பி 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 கோட்டாவில இருக்குல்ல இருக்கு பிளாக் மார்க்கெட் பண்றியா ஐயோ கொஞ்சம் அப்படி இப்படி அதுவும் இன்னைக்குதான் வேணா இவனை கேட்டு பாருங்க அவனே என்ன கேக்குறது அவன் தான் ஒரு படி அரிசிக்கு முக்கா அப்படி அளந்து போடுறானே அப்படியா பண்றான் அப்படியா போடுறேன் ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க என்ன சொன்ன ஒரு படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு பாவம் ஏழப்பட்டவங்க பொழைச்சு போட்டமே நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன் கடந்து கத்துறீங்க இத நான் சொல்லணுமா அவருக்கு ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுசு அண்ணால பாத்துட்டு கேக்குறாரு பாருங்க இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காலை பிடிக்க சொல்லுங்க பெரிய மனுஷா உங்களதாங்க ஐயா ஊர்ல ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்ல சாமான்ல எல்லாம் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு இல்லாத வியாதி எல்லாம் உண்டாக்குறீங்க பாதி சண்டாளா உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா சரி சாமான்ல தான் கலப்படம் பண்றேன் குழந்தைக்கு சாப்பிடுற பால் பவுடரை விட்டு வைக்க கூடாது அதுலயுமா கலப்படம் பண்ணணும் என்னமோ தம்பி இன்னைக்கு என் கடையில பாத்துட்டீங்க பேசுறீங்க இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா காட்ட முடியாதுயா ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டான் பாரு ஆண்டவனே கலப்படம் பண்ணிட்டாயா யோ உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதை நான் செய்யறேன் என்ன ஒழிச்சு கட்ட ஒரு வழியா உடனடியா கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கிறதா அதுக்கு ஒரே வழி அதை செய்தாதான் கள்ள மார்க்கெட்டையும் கலப்படத்தையும் நாம தடுக்க முடியும் சரி கள்ள மார்க்கெட்டையும் கலப்படத்தையும் நாம தடுக்கிறோம் அதனால நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன லாபம்னு கேட்காதீங்கயா ஊருக்கு என்ன லாபம்னு கேளுங்க இப்ப ஒரு பொருளை கடையில போய் வாங்கணும்னா அந்த லாபம் தனிப்பட்ட வியாபாரிக்கு போகுது நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில வாங்கணும்னா அந்த லாபம் நம்ம ஊருக்கே திரும்பி வருது அது மட்டுமல்ல தனிப்பட்ட வியாபாரிகள் இஷ்டப்படியெல்லாம் லாபம் வச்சு விற்கிறாங்க நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில நியாயமான விலைக்கு தான் விற்க போறோம் இன்னும் இதை போல எவ்வளவோ நன்மைகள் இதுவரைக்கும் நான் செய்த நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்க எவ்வளவோ உறுதுணையா இருந்திருக்கீங்க இந்த கூட்டுறவு பண்டக சாலைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீங்கன்னா நம்ம கிராமத்தினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் பேருதவியா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவுதான்ங்களே இது விஷயம் இதை இப்படி செய்யுங்க சொல்ல வேண்டியதுதான் நீங்க அதை செய்து முடிக்க வேண்டியது நாங்க ரொம்ப நன்றி கூட்டுறவு சட்டை ஏன் இப்படி நாய் மாதிரி குறைக்கிறீங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களோட மாரடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு ஏன் இப்படி ஒன்னா வந்து இடம் எடுக்கிறீங்க தனித்தனியா வரக்கூடாது எங்களுக்கு கை ரெண்டா பத்தா காலில இருந்து கால் கடுக்க நிக்கிறதையா நிக்கிறதுக்கு உனக்கு காலு கடுக்குதா உன்னை சொல்லி குத்தம் இல்ல ஊர்ல ஒரு கடை தானே வச்சிருக்கிறோம் நம்ம கொஞ்சம் அசந்து உட்கார்ந்துட்டா இந்த பய பிள்ளைங்க உப்பு புடி இல்லாம உசுர விட்டுடுமே இறக்கப்பட்டு டவுன் வரைக்கும் நடையா நடந்து போய் அரிச பருப்பை என் தலையிலேயே தூக்கிட்டு வந்து உங்க இளவுக்கு தினசரி கொட்டுறேனே என்ன பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா சரி சரி இப்போ உனக்கு என்ன வேணும் 2 கிலோ சக்கரை கொடுங்க 8 ரூபாய் ஐயோ நேத்து 4 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே யாரா இவன் நேத்து சங்கதியை பேசிட்டு இருக்கான் நாட்டுல நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு இருக்கு அது இருக்கட்டுங்க இன்னைக்கு காலையில 4 ரூபாய் கொடுத்தீங்களே சிச்சி பட்டி காட்டு மண்டு பய பிள்ளைங்க காமிச்சு ஏண்டா என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷம் மாறி விலை ஏறிட்டு இருக்கு இங்க பத்தியா நம்ம கடையோரமா தண்டி போயிட்டு இருக்கு பாரு கல்கத்தா பாம்பே டெல்லி எல்லா இடத்துக்கும் அந்த தந்தியிலேயே விலைவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இப்ப வாங்கினா 8 ரூபாய் இன்னும் 2 நிமிஷத்துல 10 ரூபாய் ஆயிடும் வேணும்னா வாங்கு நான் இடத்த காலி பண்ணு டேய் கடை எடுத்து போட்டான் ஐயா நீ சொல்றதுக்கு கொடுங்க ஐயா 2 கிலோ சக்கரை கட்டி அவன் முகத்துல தூக்கி ஏறி கொள்ள லாபம் அடிக்கிற கலப்படம் கருப்பு மார்க்கெட் கொள்ளை லாபம் கலப்படம் கொள்ளை லாபம் தனிநபர் கொள்ளை லாபத்தை தனிநபர் கொள்ளை லாபத்தை மடப்பசங்களா முட்டா பசங்களா ஏண்டா உப்பிட்டவரை உள்ளவன் என்ன கம்பன் சொன்னானே நான் உங்களுக்கு வெறும் உப்பு மட்டுமா போட்டேன் புளி மிளகா அரிசி சக்கரை வரைக்கும் போட்டானே இத்தனை வருஷமா தின்னுட்டு என் கடைக்கு முன்னாடியே நின்னுட்டு என்ன ஒழிகன்னு சொல்றீங்களே நீங்க உருப்படுவீங்களாடா
அந்த பசங்க தான் வேற இல்லாம ஏதோ பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னு கூச்சல் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு மூளை? நம்பாதீங்க, சுத்த காலி பசங்க. ஆமாய்யா, நாங்க காலி பசங்க தான். ஏன்னா ஒவ்வொரு சாமானுக்கும் 1க்கு 10 விலைய நீ ஏத்தி வச்சு நீ கேட்ட விலைய கொடுத்த அந்த சாமான்களை வாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் அழகு வைக்க முடியா பண்ணி எங்க கையோட பையன் காலி பண்ணி இல்ல. நாங்க காலி பசங்க தான் ஐயா. அத்தனைக்கு சேர்த்து ஒன்ன ஒழிச்சு கட்டி உன் கடையை காலி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் திட்டம் தீட்டி இருக்கிறார். என்னையா திட்டம்? என்ன திட்டம்? கூட்டுறவு சங்கத்தை வாங்க வாங்க வாங்க. அம்மா பாப்பா வேமா இவளை கண்டுட்டானா இந்த கழுவி இந்த ஓட்டம் ஓடனா? அம்மா உன் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. குழந்தைய தொட்டில்ல போட்டாச்சா? இப்பதாம்மா போட்டோம். மன்னிக்கணும்மா, வீட்டுல கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான். அதனால என்னம்மா, நீங்க வந்ததே போதும். வாங்கம்மா. வணக்கம்க்கா. லலிதாவா? அவதான் உனக்கு அக்காளா? பின்ன தங்கச்சியா? தங்கச்சி. சும்மா கோயிலான மாதிரி ஆடாத, கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. நிக்கிறேன்டி. அம்மா பாத்தியா பெரிய மனுஷன் பொண்டாட்டி என்ன செய்யறாங்கன்னு? நீயும் வந்திருக்கே வெறுங்கைய வீசிக்கிட்டு. நான் ஒண்ணு வெறுங்கைய வீசிக்கிட்டு வரலடி, நானும் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? என்னம்மா இது? இந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோ. குடுக்கிற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. குடுக்கப்படுற கையை பொறுத்து தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடுக்கிற மாதிரி இந்த சாதாரண பொம்மை இது பொன் பொம்மைக்கு சமானம். ஏன் நான் பெத்தோம் தங்கமா இருந்தானே வைரமா இருந்தானே உருப்படமா மலடி கையால கொடுத்தா. ஐயோ அம்மா, நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு நீ வரலாமா? திருவாய் திறந்து பாவம் அந்த அக்காவை மலடின்னு சொல்லிட்டீங்க. பின் என்னடி புள்ளப்படாதவளுக்கு பேர் மலடி தானே சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டி 1000 தடவை சொல்ல மலடி 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 மலடி. இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நாளைக்கு காலையில நம்ம கிராமத்து மாரியம்மன் கோவிலுக்கு எதிர்கால உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. தேவதாம்பா தடிபண்டு பயிரே. அதெல்லாம் சொல்ல திக்குகள் இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது, கலப்படம் அழிய போகுது, கொள்ள லாபம் பூண்டோட ஒழிய போகுது. பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்டவங்க தான் கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் நடத்துறாங்களா? எத்தனையோ இடத்துல நடத்தப்படுற கூட்டுறவு சங்கங்கள்ல கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் இல்லையா? என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? நல்ல உங்களை யாரு அப்ப தாக்கி பேசினா? இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடைன்னு ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விடுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா கத்துறாடி. ஆத்திரம் குறையிற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்துன்னு பொத்துவானுங்க. என் மேல பொத்துவான். தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். தலைவர் பதில் என்கிட்ட விடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? கூட்டுறவு சங்கத்துல மாத்திரம் கொள்ள நடக்கிறது இல்லையா? ஐயா, நல்ல காரியம் நடக்கும்போது சில தவறு நடக்கதான் செய்யும். யாரோ ஒருத்தர் 2 பேர் என்ன கூட்டுறவு சங்க தலைவர்களே பணத்தை கையாண்டதாக நான் பேப்பர்ல எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். கூட்டுறவு சங்கத்துல தலைவர்கள் பணத்தை கையாண்டா உடனே பேப்பர்ல வந்துருது இல்ல? ஆமா, உங்கள மாதிரி உள்ளவங்க செய்யற தப்பெல்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. இதுல ஒரு நன்மை என்னன்னா, இங்க ஏதாவது தவறு நடந்தா உடனே பேப்பர்ல வந்துடும், வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஒரு அங்கத்தினராகும். நீங்க சங்கத்தை நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு நான் சேரத பத்தி யோசனை பண்றேன். சந்தோஷம். அடுத்தது என்ன சொல்றேன். தோழர்களே, இப்பொழுது நமது கூட்டுறவு சங்க பண்டக சாலையின் முதல் விற்பனையை திருமதி சின்னத்தம்பி அவர்கள் துவக்கி வைப்பார். எந்த வேணுமோ போய் வாங்கி. வரிசையா இருக்கணும், வரிசையா 2. என்னம்மா வேணும்? ஒரு லிட்டர் அரிசி வேணும். என்னங்க இந்த சங்கம் வாழ்ந்தாங்களதான் ஏண்டி போயும் போயும் மலடி கையால வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாளே, இது உருப்படுமா? என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு, நான் படுத்தா என்ன? ஏண்டா
படுத்துட்டு தான் இருக்கிறியே, காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடி சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும், உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா, அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ எழுந்திரிச்சு பாரா, அயோக்கிய பயல. என்ன கூட்டம் ஏங்க? நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ ஐயோ, திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம், நியாய விலை, ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது, நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு, ஏண்டா டேய், முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன தொழிலாளி என்ன? ஏன் கால நம்ம தூக்கி உன் மேல போட்ட மாதிரி சத்தம் போடுறோம், என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, என் காலா. அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரா அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்கண்ணா. ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா, பைட்டம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க 2 ரூபா கொடுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. என்ன வேணும்? வாங்க. வந்தான், கேட்டான், கொளுத்தான், புடிச்சான், பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு. ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்க வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டுக்கிறது கையில, கழுத்துல, காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள் நீ கடனாளி. என்ன, நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? கோச்சிக்காதரா, பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். தெரியத்தான் கனவு, அது கனிய கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. கனிய கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. கண்ணமா தங்க கிண்ணமா, அமுத வெள்ளா, கண்ணமா தங்க கிண்ணமா, அமுத வெள்ளமா. என்னம்மா நாணம் இன்னுமா? இல்லையேல் கால்கள் பின்னுமா, இல்லையேல் கால்கள் பின்னுமா. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும்.
விடை இல்லையோ கம்பனோ கவி மன்னனோ காதலில் இளம் கண்ணனோ அள்ளவோ வாரிக்குள்ளவோ சொல்லவோ உரிமை அல்லவோ சொல்லவோ உரிமை அல்லவோ சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தியை போலவும் இருக்கும். தம்பியும் ஆனவரத்து மோட்ல கட்டி புடிச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் பக்கத்தில் விளங்கு சொல்லிட்டு இங்க ஆட்டமா போட்டு காமிக்கிறேன். இது என்னங்க ஆட்டம்? அங்க பாத்துருக்கோம் ஆலமரத்தடியில என்ன ஆனாங்க தெரியுமா? சினிமாவெல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே அது கட்டிச்சுக்கோங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்களே? அண்ணங்கார நம்ம வியாபாரத்தை கெடுத்தான், தம்பிகார நம்ம பொண்ணை கெடுத்து நம்ம குடும்ப மானத்தை சண்டைக்கு வச்சிருவோம் போல இருக்கு. யாரடி இவ? நான் தூண்டி போட்டு பிடிக்கணும்னு நினைச்ச வெறா குட்டி துள்ளி வந்து நம்ம அடுப்பங்கரையில உளுந்து கிடக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம நான் ஏதாவது பேசிட போறேன். டேய், இங்க பாரு. ஏமா 10 பைசாமா? கிராமத்துல இந்த விலையா? இந்தா பழைய பாக்கி சேர்த்து 2 ரூபா. இதோட உன் கணக்கெல்லாம் சரியா போச்சா? சரிதாம்மா. செங்கவனம் இதுவா? இப்ப நீ என்கிட்ட சொன்ன பாரு சமாச்சாரம், அத வேற யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். அட நாயா மசாலா உங்ககிட்ட எதுக்காக சொன்னேன்னா நம்ம தலைவர் ஐயா பெருங்குணத்துக்கும் கலப்படம் பண்ற கழிச்சல்ல போவான் அல்பத்தனத்துக்கும் ஒத்து வராதே. இத தெரிஞ்சுக்காம நம்ம சின்னையா அவன் மகளோட பழகுதேன்னு தாமா சொல்ல வந்தேன். பழகுறதுனா எப்படி? உன்னோட உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணே. என்னப்பா வந்து என்ன விஷயம்? நான் வந்து இந்த என்னப்பா ரொம்ப தயங்குறாப்புல இருக்கு? ஆமா ஏதாவது முக்கியமான விஷயம்? ஆமா அப்படித்தான். ஆ? அது என்னப்பா அப்படி? அண்ணி சொல்லுப்பா. அண்ணி, தாய் கிட்ட சொல்ற உரிமைகள் அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றேன். வந்து நான் ஒரு பெண்ணை ஆமா விரும்புறேன். இதுல என்ன தப்பு? உன் வயசுக்கு தவறே இல்லப்பா, நான் சம்மதிக்கிறேன். ஆனா பொண்ணு யாரு? நம்ம மளிகை கடை நல்ல கண்ணு பொண்ணு. அங்கதானே இருக்கு எல்லா தப்பும். அண்ணே அவ இது சம்பந்தமா மேற்கொண்ட கிட்ட பேசிட்டு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த இடம் எந்த வகையிலையும் நமக்கு ஒத்து வராது. இது அடியோட மறந்துட்டு ராஜா உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். போய் வேற வேலை இருந்தப்பா. அண்ணே என்னப்பா நான் சொல்றதை கேட்டுட்டு யோசிக்காம பதில் சொல்லிட்டு போறாளேன்னு பாக்குறியா? இந்தப்பா யோசனை பண்றதுக்கும் ஒரு விஷயத்துக்கு யோகியதை வேணும் தெரியுமா? நீ இப்ப சொன்ன பாரு, இதுல ஒண்ணுமில்ல. அண்ணே என்னப்பா? உங்களை நம்பித்தான். என்ன நம்பி? நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் தட்டவே மாட்டாங்க நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கோ, உங்க அண்ணன் தட்ட முடியாத விஷயங்களா பார்த்து தான் நான் அவருக்கு சொல்லுவேன். இப்ப இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன இழுத்து போட்டு பணம் பரட்டிட்டு அப்புறம் தாப்பா உன்னை தேடுவாரு. என்ன நீ பெத்த தாய் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன்னு சொன்னேன். வருத்தப்படுறேன்டா. எதுக்கு தெரியுமா? நான் உன்னை பெத்த தாயா இல்லையேன்னு. இருந்திருந்தா இந்த விஷயத்த நீ எனக்கு சொன்னதும் ஆளா கேடு கட்ட பயல போயும் போய் உனக்கு இந்த இடம் தானா கிடைச்சதுன்னு இழுத்து பிடிச்சு 4 சாத்து சாத்தி இருப்பேன். அது முடியாம போயிடுச்சு. அண்ணே. இடம் பார்த்திருக்காங்க. நீயா லலிதா? எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா என்ன எல்லாம் தளர்ந்து போய் மூஞ்சி சுருங்கி போய் என்ன சமாச்சாரம்? லலிதா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதிர்ச்சி அடைய மாட்டியே. கொஞ்சம் இருங்க. ஏன்? நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை அதிர்ச்சி அடைஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதிர்ச்சி சரியா போச்சு, சொல்லுங்க. வந்து நம்ம காதலை பத்தி
எங்க அண்ணிக்கிட்ட நான் சொன்னேன். அவங்க எடுத்த எடுப்பிலேயே அது எந்த காலத்து நடக்காதுன்னா போடான்னு சொல்லிட்டாங்க. நீ அழ வேண்டிய சமாச்சாரத்தை சொல்ற, இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற என்ன? கொஞ்சம் இருங்க சார். இப்ப முடியாதுங்கறத உங்க அண்ணி மட்டும்தானே சொல்லிருக்காங்க. ஆமா. இதுக்குள்ளே டொடையின்னு உட்கார்ந்துட்டா எப்படி? இதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு தெரியணும், அவர் கடந்து கத்தணும், அதுக்கப்புறம் எங்க அப்பா காதுல விழணும், அவர் கடந்து ஆச்சா போச்சான்னு குதிக்கணும், ஊருக்கெல்லாம் தெரியணும், பஞ்சாயத்து கூட்டணும், பாக்குவத்துல மாத்தணும். இவ்வளவு கோலாகலமும் நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன நீ அடிக்கிட்டே போற? சார், கலப்படம் நல்ல கண்ணு மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளவு சுலமா நடந்துருமா சார்? எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், நம்ம கல்யாணம் நடந்துரும் நீ நினைக்கிறியா? ஏன் இவ்வளவு பலகீனம்? பாத்தீங்களா? பாத்தீங்களா? எதையா சும்மா இருக்கிறீங்க? அந்த சண்டாள பையன் என் மகளை இப்படி கட்டி புடிச்சிட்டு இருக்கிறானே, இந்த கொடுமையை பார்த்த பிறகும் இப்படி மரம் மாறி நிக்கிறீங்களே, நம்ம கிராமத்துல இது நடக்கலாமா? உங்களுக்கு என்னையா? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. என் மானத்தை வாங்குற முன்ன ஒரே போடா போட்டுறேன், ஒரே வெட்டி. அவளை காப்பாத்திட்டீங்களா? இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் போறேன். என்ன வந்துருச்சுப்பா? என்ன வந்துருச்சா? என் மானத்தை காப்பாத்திக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லையா? ஏயா இல்ல? இந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டு இல்ல, அதுக்கு நடுநிலைமை தவறாத ஒரு தலைவர் இல்ல. யாரையா தலைவன்? இந்த தருதல பயலுடைய அண்ணன் தானே தலைவன். அவன் தம்பிக்கு பரிஞ்சு பேசாம எனக்கா பேசுவா? ஒரு காலம் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசணும்னா, அப்படி பேசினா உபதலைவர் நான் இல்ல, மற்ற மெம்பர்கள் இல்ல, விட்டுடுவோமா? ஐயா, நேரா பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போவோம், அங்க உட்கார்ந்து நிதானமா பேசுவோம். எது நியாயமோ அது உங்களுக்கு கிடைக்கும்படி நாங்க ஏற்பாடு பண்றோம். விவகாரத்தை என்கிட்ட எடுத்து சொல்ல வந்தீங்களா, இல்ல நீங்க ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிக்கிறதுக்காக வந்தீங்களா? இல்ல சம்பந்தப்பட்ட பையன் யாருன்னு சொல்லுங்கயா. அது வேற யாரும் இல்லைங்க, உங்க தம்பி தான். ஆமா. இந்த ஆளோட பொண்ணுகிட்ட? ஆமா. இந்த ஆள் சொல்ற மாதிரி எல்லாம். ஆமா. இவ்வளவு வெட்ட வெளிச்சமானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன? அதைத்தான் இப்ப நாம யோசிக்கணும். சுத்தி வளைச்சு வளவளன்னு பேசாத, நான் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னுடைய தீர்ப்பு நான் அதை சொல்லு. என்னுடைய தீர்ப்பு கல்யாணம் தாங்க. கல்யாணமா? ஏன் தம்பிக்கா? அந்த கலப்படக்கார மகளையா? ஐயோ, அதெல்லாம் இப்ப நினைக்க கூடாதுங்க. இந்த பாருங்க, நீங்க உங்க தம்பிக்கு அண்ணன், பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர், இந்த குடும்பத்துக்கும் தலைவர். ஆனா இப்ப மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு தகப்பனா ஒரு நிமிஷம் இருந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? உங்க தம்பிக்கும் இவர் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறதா? இந்த முடிவை நான் ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த முடிவு செய்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. இது ஒரு தரப்பட்டமான முடிவு, இதை நான் ஏத்துக்க முடியாது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா, முதல்ல நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. என்னம்மா இது? ஒன்னு இதுக்காக நான் மன்னிக்கிறது? இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேச வந்ததுக்கா? பாருமா, மன்னிக்கிறது மன்னிக்காததும் பேசுற விஷயத்தை பொறுத்தது, சந்திக்கிற இடத்தை பொறுத்தது. மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப ஏற்பட்டிருக்கிற தகராறே இடத்தை பொறுத்துதாங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். என்ன என்ன இடம்? பெண்ணுக்கு சொந்தமானதே 2 இடம். ஒண்ணு பிறந்த இடம், 2வது புகுந்த இடம். அதுலயே நான் பிறந்தேனே, அந்த இடத்தை பத்தி நினைக்கிறப்போ உங்க வீட்டு வாசப்படி மட்டுமல்ல, உங்க தெருவில் அடி எடுத்து வைக்க கூட அருகதை இல்லாதவர். அப்படிப்பட்ட நான் இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது உங்க கௌரவத்துக்கு. இந்த பாருமா, இப்ப நீ சொன்ன பாரு கௌரவம், அது இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஆனா இன்னைக்கு
நான் ஒருத்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கோ இன்னொருத்தன தலையில இருந்து பார்த்து பேசுறதுக்கோ முடியாதபடி எனக்கு தலைகுறி ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் யார காரணம் சொல்லுவேன்? என் தம்பிதான். நான் அவனை வளர்த்த விதம் தான். அவன் உங்ககிட்ட பழகின முறை தான். நீங்க ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி. நான் யாரம்மா கோச்சுக்க போறேன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாம். நீ என்ன கேட்க போற? என்ன நீ கேளுமா? இந்த ஊர்ல யாரும் என்ன விட மாட்டானு இனிமே எல்லா பையனும் கேள்வி கேட்பா. நீயே கேள்வி ஆரம்பிச்சு. நீயே கேள்வி. உங்க தம்பி என் கூட பழகின விதம் அவர் மேல குத்தம் தான். அதுக்காக நீங்க தலை குனியும்படியா? அப்படிப்பட்ட தவிர நான் என்ன செஞ்சேன்னு நான் இன்னும் கேட்டு முடிக்கல. சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு நான் போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஏற்படாத தலைக்குடிவு உங்களுக்கு ஏற்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் சொல்லுங்க. அம்மா, நீ இப்படிப்பட்டவ, நீ இன்ன விதமா தவறா நடந்திருக்க, உன்னை பத்தி நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உண்மையா இருந்தா என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் எனக்கு குழந்தை குட்டி பிறக்கலம்மா. இனிமே பிறந்த அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் தப்பா கேள்விப்படலாமா. நான் நினைச்சு பயப்படுறதெல்லாம் உங்க அப்பனுடைய கல்யாண குணங்களை பத்தி. ஐயோ, அவனை நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. கரெக்ட் தாங்க, அவரு நினைச்சு நடுங்க வேண்டிய ஆளு. என்ன தப்பு பண்றான்? ஐயோ, எவ்வளவோ செய்யறாருங்க, எல்லாம் கலப்படம். எதுல? குழந்தைகளுடைய உணவுல. ஆமாங்க, வட்டி வேற வாங்குறாரு. வட்டி மட்டுமா? வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு அதுக்கு ஒரு குட்டி போட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறான். ஆமாங்க, ஏமாத்துறாரு. யார? சாதாரண ஏழை ஜனங்களை செய்யலாமா? செய்யலாமா? அதே தானே நானும் கேட்கிறேன், செய்யலாமா? அவர் திருந்திட மாட்டாருங்களா? ஓய திருந்தத்தை யாரும் உங்க அப்பனா? எப்பா, எல்லாரும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது தவறு செய்வான், சூழ்நிலை மாறும் போது அவனும் மாறிடுவான். ஆனா உங்க அப்பா இருக்கானே, தவறு செய்யறதுக்குன்னே சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, உங்க பரம்பரை அப்படித்தான். இது மாறணும்னா இந்த தலைமுறை போதாது, இன்னும் 7 தலைமுறை இருக்கணும், அப்பதான் மாறுவான். அப்போ எங்க பரம்பரையில பொண்ணு எடுத்தா உங்க பரம்பரை கெட்டு போயிடுன்னு யோசிக்கிறேன். நடுங்குறேன். ஓஹோ, உங்க பரம்பரை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னம்மா, எங்க பரம்பரை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்க? சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற தயாள குணமும் தர்ம சிந்தனையும் உங்க தலைமுறையில வந்ததல்ல, உங்க பரம்பரையில ஊறி வந்த குணம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீல்ல? அப்படிப்பட்ட எங்க பரம்பரை உங்க பரம்பரையில சம்பந்தம் பண்ணா என்னம்மா? ஆமா, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டு அப்புறம் நான் என்னத்த கேக்குறது? ஓஹோ, இதத்தான் நீ கேட்க வந்தியா? சரி சரி, நீயே கேளு, நான் பேசுறேன். பாருங்க, பல தலைமுறையா கெட்டு போன ஒரு குடும்பம் திரிந்து வர்றதுக்கு பல தலைமுறை வந்தாகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பல தலைமுறையா நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறதுக்கும் பல தலைமுறை வந்தாகணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தலைமுறையில கெட்டு போயிடாது. ஆனா உன் பரம்பரை இருக்கே. ஐயோ, எங்க பரம்பரை சாக்கடை, உங்க பரம்பரை சமுத்திரம் தான். அப்படியே வச்சுக்கங்க. நான் என்ன நினைச்சேன், சமுத்திரத்தோட சாக்கடை சங்கமம் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்க தர்ம சிந்தனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்க அப்பாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இந்த மாதிரி பயந்து சாகர குடும்பத்துல நான் வாழ்க்கப்பட்டா என் வாழ்க்கை குட்டு. நான் சின்ன பொண்ணு, பிரியாசனமா சொல்லிட்டேன், நினைச்சிருங்க. நீங்க பெரியவங்க, நல்லா தனியா உங்க தலைவர், நீங்க செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே உட்காந்துருக்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரு, மேற்கொண்டு ஆக வேண்டிய போய் பாடி போய் ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் இல்லையா, உனக்கு வேண்டிய கல்யாணம் தானே? கல்யாணம்னா 1000 விவகாரம் இருக்கு பேசுறதுக்கு. யோ நல்ல கண்ணு, நீ இன்னைக்கு விவகாரத்தை முடிக்க வந்திருக்கா தெரியல, வளர்த்த வந்திருக்கா தோணுது. தலைவர், அவர் பொண்ணை பெற்றவர், பேச வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கும், பேசி முடிவு பண்ணிடலாம். சீதா, கூடத்துல ஜம்காரத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, உட்காந்து பேசணும். எனக்கும் வீடு இருக்கு, அதுல ஒரு கூடமும் இருக்கு, ஜமக்காலமும் வாங்கி வச்சிருக்கேன். ஐயா, நீ சொல்றத பார்த்தா அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்றியா? வேற என்ன அர்த்தம்? இவரு என் வீட்டுக்கு வந்து பேசினா தான் போன எம்மானம் திரும்பி வரும். நல்ல கண்ணா, அது ஒரு காலம் நடக்காது, அவர் வீட்டுக்கு வர மாட்டார். தலைவர், நாம அவர் வீட்டுக்கு போறோம். என்னங்க நீங்க அந்த வீட்டு எழுப்புக்கெல்லாம் போடுறாவது? நீங்க அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு கௌரவம் குறவுங்க. அது கௌரவமா? ஏது எனக்கு கௌரவம்? என்னைக்கு இவர் பொண்ணை என் தம்பி தொட்டு பேசினானோ அன்னைக்கு என் பரம்பரை கௌரவமே போயிடுச்சு. அவர் வீட்டுக்கு என்ன நடுத்தரவில் வேணாலும் உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. என்னையா நீயே உட்கார்ற? என்னவோ பேச போறேன்னு பேசையா. சுருக்கமா சொல்றேன், நம்ம தலைவரும் எனக்கு மாப்பிள்ளையா வரப்போற பாரணும் ஒரு தாய் வைத்து பிள்ளை இல்லைங்கிற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இதுல என்னையா ரகசியம்? இதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதையே இப்ப கிளற வேண்டிய நேரம் இதுதான். அவங்களுக்குள்ள இன்னும் பாகப்பிரிவினை ஆகல. நான் சொல்றது சரியா இல்லையான்னு தலைவரே கேளியா? நானே சொல்றேன், எங்களுக்குள்ள பாகப்பிரிவினை ஆகல. இதுவரைக்கும் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இனிமே யாரு யானே ஒரு தாய் வைத்த பிள்ளைகளே கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நானும் பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடுமையை பிடிச்சிட்டு கோர்ட் வரைக்கும் போறாங்க. 2 தாரத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க நவருங்க ஐயா. எங்க வர்றான் பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே இதுக்கு என்ன செய்யறது?
எதுக்குங்க? எதுக்கா? சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம்னு சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்களே வீட்டை கொண்டா காரை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழுத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நாம அப்படி கேட்கலாம். நாம அவன் வீடு தேடி ஓடி வந்திருக்கோம். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு புரியலையா? நீதான சொன்னேன் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் அதை மட்டும் கவனிக்கணும். அதை மட்டும் கவனிக்கிறதா இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துதான் தீரணும். அது எப்படிங்க? அவங்க இஷ்டப்படி உடைச்சிடும். அபிப்பிராயம் ஐயா, அந்த ஆள் சொன்னபடி கல்யாணத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சு அவங்கிட்ட கொடுத்தாரு. அண்ணே என்னடா? வேண்டாம் அண்ணே. கேட்கிறாரா? சொத்தை பிரிக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இந்த புத்தி என் பொண்ணை தொடர்றதுக்கு முந்தைய இருந்திருக்கணும். சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தா உன் பொண்ணு எனக்கு வேண்டாயா, போயா. என்ன என்ன நடுங்க? என்ன உங்க பாட்டுக்கு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவரை விடுங்க. நம்ம 2 பேரும் தானே பிரியப்பட்டோம். ஆமா. கல்யாணம் செய்திருக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே முடிவு பண்ணோம். ஆமா. அப்படி இருக்கும்போது சொத்தை பிரிச்சா கல்யாணம் வேண்டாம்னு நீங்க மட்டும் சொன்னா இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? பின்ன என்ன சொல்ற? நானே சேர்ந்து சொல்லணும். இங்க ஒரு தடவை சொல்லுங்க. சொத்தை பிரிச்சா எனக்கு கல்யாணம் வேண்டாம். பயகுள்ள நீயும் காலை வாரி விட்டுட்டியா? உன்னை பேசிக்கிறேன். 109, 110, 111. ஏண்டி அந்த கல்யாணத்துல நீங்க நீ சுருட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது. மிச்சத்தை எடுக்கிற பழக்கம் அம்மா உண்டா? அவங்க எடுத்தது போக சொச்சத்துல தானே கல்யாணமே நடந்திருக்கு. ஏண்டி இவ்வளவு அடிக்கிட்டு வரையே நம்ம வீட்டுல எந்த குழந்தை குட்டி இருக்கிற திங்கிறதுக்கு வச்சிருக்கிறான். இப்பதான் நம்ம மளிகை கடை படுத்து போச்சே, இதெல்லாம் கலப்படம் இல்ல, சுத்தமான நெய்யில செஞ்சது. பாருங்க, லட்டு 10 பைசா, ஜாங்கிரி 15 பைசா கொண்டு போய் கடையில போய் வித்தா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா. உங்க மூளை இருக்கா? கொஞ்சம் மூளை இருக்கடா. உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாடா? லாடு ஜாங்கரி 5 பைசா 10 பைசா விற்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்யா செஞ்சதாக்கும். இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விலையை நான் தான் சொல்லுவேன். அது தின்னு பார்த்துட்டு இன்னுமா அடியே எவனாவது பாக்குறவ சிரிக்க போறாண்டி. சீக்கிரம் புறப்படு. ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம். அது புத்தி வகை சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லு. நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதியை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சிடலாமே. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் அவரை பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. பரவாயில்ல வாங்க. உங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க. இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா. ஐயோ, இந்த லாடு லட்டு லுட்டு கேட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்க கூடாது. இது உங்க பொண்ணு தானா? என்ன பாக்குறீங்க? மூட்டை கட்டுறேன். இந்த லாடு லட்டு லசுக்கு ஒண்ணுமே போடி ஆக போறது. போடி ஆகுது. மூட்டை கட்டு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு கோணும்படியா நான் நடந்துட்டு இருக்கேனா? ஐயோ, எப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குறேன்னு? என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுவா அம்மா, கல்யாணம் ஆகாததுக்கு முந்தி உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனா, கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சே பாரு, அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா? என்னக்காது? உங்க பெரியத்தான் இருக்காரே, அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி. மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காது. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கேன். இப்ப புரியுதாம்மா? இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா, ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு, இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு கொடுங்க. பாதி என்ன, இனிமே பூரா வேலையை நீயே செய். போதுமா? இந்த சாவி கொடு. அது வேணாம், அது வேணாம். பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும்.
இனிமே நீ ஆச்சு உன் வீடாச்சு எல்லாத்தையும் பார்த்து படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடும். மனசுக்கு ஏத்த மாற்றம். இது மிளகாங்க, புளி. உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். கோடை கானல் தோட்டம், இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். கன்னம் என்னும் ஒன்று, அது கனிந்ததென்ன என்று. கன்னம் என்னும் ஒன்று, அது கனிந்ததென்ன என்று. மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று. மன்னன் மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று. பள்ளி அறையில் பதுமை, அவள் பணிவில் தெய்வ புதுமை. பள்ளி அறையில் பதுமை, அவள் பணிவில் தெய்வ புதுமை. இல்லம் காக்கும் மகிமை, அதில் என்றும் இல்லை முதுமை. அதில் என்றும் இல்லை முதுமை. உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். உங்க மகன் வீட்டுக்குள்ள போயிருந்தா அவங்க எல்லாம் கொடைக்கானலுக்கு போய்கிறதா சொன்னாங்க. அப்புறம் உங்களையும் அழைக்க வந்தாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து விழுந்துறேன். அப்ப வர்றோம். வாங்கம்மா, போயிட்டு வாங்க. யாரும் இல்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல, ஊர்ல யாராரு வீட்லயோ குழந்தை பிறக்குது, தொட்டில போடுறாங்க, பேர் வைக்கிறாங்க. நம்ம வீட்டுல ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. வயசுல புத்தி போற போக்க பாருங்க. அடச்சி முண்டா, நான் யார பத்தி சொல்றேன்? நம்ம பொண்ணை பத்தி பேசுறேன். ஓ, அதுங்களா? நீங்க என்னங்க, அவளே ஒரு பச்சை புள்ள, அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம். என்னடி நேரமும் காலமும்? என் பொண்ணு வயிற்றுல குழந்தை பிறந்தாத்தானே நான் என் வேலைகளை காட்ட முடியும். வாங்க வாங்க வாங்கம்மா. அம்மா, உங்க கையால முதல்ல என் குழந்தைக்கு சாதம் ஊட்டுங்கம்மா. இங்க வாடி. உனக்கு அறிவு இருக்கா? பெத்து வளர்த்து பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரிய மனுஷின்னா இமயமலையாட்டை எதிர்த்தாப்புல நிக்கிற என்ன அவமானப்படுத்துற மாதிரி புள்ள பெறாத மரடி கையில கொடுத்து சோறு விட்ட சொல்றியே, உன் பிள்ளைக்கு ஆயுசு நினைக்குமா? அம்மா அம்மா, நான் நினைச்சேன் நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கியே, நடக்க கூடாது நடந்துடுமோ நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? புத்திர பாக்கியமே இல்லாத கையில கொடுத்து சோறு விட்டு சொல்றாளே,
நாளைக்கு அந்த புள்ள போசுக்குன்னு போயிட்டா ஒரு நீ வெளியே போ. நான் ஏண்டி போகணும்? அவளை போக சொல்லு. போ போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். போறியா இல்லையா? லலிதா, என்னம்மா இது? வந்த வீட்டுல வீண தங்குறாரு. குழந்தை அம்மா கிட்ட கூட அவங்களே சேதம் விட்டுட்டு. வேண்டாக்கா, நீங்க தான் விட்டணும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கம்மா. நான் விட்ட மாட்டேன். பெத்தவ நான் சொல்றேம்மா, நான் பயப்படல. உங்க கையாலேயே குழந்தைக்கு சாதம் விட்டுங்கம்மா. இந்தாங்கம்மா, உங்க குழந்தை நீங்களே சாதம் விட்டுங்கம்மா. நான் சொல்றத கேளுமா. முடியாது. நீங்க தான் ஊட்டணும். கையாலே எனக்கு மனசு வரலம்மா. எனக்கு பயமா இருக்கு. கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்க, ஊட்டுங்க. ஊட்டுங்க. ஏமா இவ்வளவு பாத்திரத்துல கொண்டு வந்தேன்னா நீ எத்தனை தரம் கொண்டு வருவே? நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு கழுவிட்டு இருக்கிறது? போய் பெரிய பாத்திரத்துல கொண்டா. சரிக்கா. ஏதாவது மூளை இருக்கா? இவ்வளவு பெரிய பாத்திரத்துல யாரும் தண்ணி தூக்க சொன்ன? அக்கா, அக்கா சீதா, அழுதா இதை தண்ணி கொண்டு வர சொன்னேன். நான் அப்படி சொல்லுவேனுங்களா? கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வானா இதுல தூக்கிட்டு வந்திருக்கா. அக்கா, என்னம்மா என்னம்மா பயமா? என்னடி அவளுக்கு? எனக்கு எனக்கு என்னங்க தெரியும்? என்ன பாரு லலிதா, என்னம்மா அவ மூஞ்சில தண்ணி என்ன என்னாச்சு? லலிதா மயக்கமா இருக்கா? ஓடி போய் டாக்டர் ஃபோன் பண்ணு. போன் அவளை உள்ள கூட்டிட்டு வா. சீதம்மா, மோர்ல எலுமிச்சம்பழம் விட்டு கரைச்சு கொண்டு வாங்க. சரி டாக்டர். மிஸ்டர் சின்ன தம்பி, டாக்டர், அந்த பொண்ணு பொண்ணும் இல்ல, இப்போ கர்ப்பமா இருக்கா. கடவுளே! ஓ ஓ ஓ சீதா, 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 ஒரு சந்தோஷ சமாச்சாரம். நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா. என்ன சொல்றீங்க? லலிதா கர்ப்பமா இருக்கா. சீதா, சீதா, என்ன சீதா, 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 டாக்டர் இங்க வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன பாருங்க, என்ன பாருங்க. நகருங்க. என்னது? என்ன நடந்தது? ஒண்ணு இல்லப்பா, லலிதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னேன். அப்படியே கண்ணை சொருகிச்சு மயக்கமா விழுந்துட்டான். மிஸ்டர் சின்ன தம்பி, கங்க்ராச்சுலேஷன். என்ன டாக்டர்? லலிதாவுக்கு என்ன வியாதியோ அதேதான் உங்க மனைவிக்கு. என்ன சொல்றீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன தம்பி, இப்படி வாங்க. என்ன டாக்டர்? நீங்க சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல லலிதாவின் உடல்நிலை பத்தி நான் எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு. என்ன டாக்டர்? அவளை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால பலகீனமா இருக்கா. இந்த நிலையில பல பிரசவத்தை அவ தாங்குவாளாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயோ! அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் மாத்திரை எழுதி தரேன், அது தவறாம கொடுத்துட்டு வாங்க. அதோட சத்தான ஆகாரங்களையும் அவளுக்கு நிறைய கொடுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமானது, அவ மனசுல எந்த கவலைக்கு இடம் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வச்சுட்டு நானும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். ஞாபகம் வச்சுங்க. என்னங்க என்னங்க, நான் என்னத்த சொல்லுவேன்? என்னத்த சொல்லுவேன்? கொஞ்சம் இருக்க வரேன், கொஞ்சம் இருக்க. வாய்ப்பாங்க. ஐயோ, என்ன இது? சக்கரை எதுக்கு? உங்க வாயில போட. வாய்ப்பாங்க. நான் வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன். பரவாயில்ல. ஐயோ, புகையிலையும் போட்டிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ. வாய்ப்பாங்க. என்ன? உங்களுக்கு பேரம் பிறக்க போறான். யார் சொன்னான்? நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டாக்டர் மாரே என்கிட்ட சொன்னாங்க. முருகா, சண்முகா, வைகுண்ட வாசா. இன்னொருத்தங்க தெரியுங்களா? அந்த பெரிய முண்டாட்டியும் கர்ப்பமா. ஐயா ஐயோ, போச்சே, பாதி போச்சே. என்னங்காச்சு? என்னடி இது? நம்ம பொண்ணுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா தானே எல்லா சொத்தையும் சுத்தி வளர்க்கலாம். பெரியவளுக்கு குழந்தை பிறந்தா சரி பாதி பிரிஞ்சு போயிடுமேடி. என்ன பிரிஞ்சு போகாதுங்க, பெரியவளுக்கு புள்ள ராசி கிடையாது. அவ வயிற்றுல புள்ளையும் தங்காது. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நம்ம பொண்ணு அங்க விட்டு வச்சிருந்தா அந்த புறாவக்கார சுருக்கி ஏதாவது செய்தாலும் செய்திருவா. செய்வா செய்வா. அதனால இப்ப போய் நம்ம பொண்ணை கூட்டு வந்து பிரசவத்தை இங்கே பார்க்கலாம். லலிதாவுக்கு தலைப்பிரசவமா இருக்கிறதுனால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. என்ன சொல்றது? இதுல நாம என்னங்க சொல்றது? டாக்டர்மா என்ன சொன்னாங்க? அவ மனசுல எந்த விதமான கவலைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவளே கேளுங்க. தனக்கு எங்க இருந்தா நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாளோ அப்படியே செய்யுங்க. பாக்க லலிதா, உன் தலைப்பிரசவத்தை நீ பிறந்த வீட்டுலதான் பாக்கணுமா? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஓஹோ,
அப்படின்னா நாங்க போய்தான் ஆகணுமா? போய்தான் தீரணும்னு அவசியம் கிடையாது. நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்கே இரு. நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? உங்க அக்கா கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. அத சொல்லி அவங்கள போக சொல்ல வேண்டியது. நான் எப்படி சொல்றேன்? உன்னை பெத்தவங்க இல்லையா? என்னத்த பெத்தவங்க? நீங்க சொன்னதை லலிதா கிட்ட சொன்னேன். பேறு காலத்துல அவ இங்கே இருக்கணும்னு விரும்புறா. அவ விரும்புறதுனாக்கா நேத்து பிறந்தவங்க அவளுக்கு என்னங்க தெரியும்? 1000 தான் இருக்கட்டும். இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை அவளை விட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கவலைப்பட வேண்டாம். நீங்க கவனிச்சுக்கிறத விட 100 மடங்கு அதிகமா இங்க அவளை பாத்துக்குவாங்க. யாருங்க பாத்துக்குவாங்க? அப்படி யாருங்க இங்க இருக்கிறாங்க? பெத்தவ இருக்கிறாரா? பெத்தவளை பார்த்தவ இருக்காரா? மொட்டை மர நிலை கொடுக்குமா? என் பொண்ணுக்கு தலை பிரசவம், அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீ அந்த பொண்ணை பெத்தவன் அப்படிலாம் பேசாது. வேப்பலன்னு சொன்னா வாய் கசந்துடவா போகுது. நல்லத பேசுற நேரத்துல கட்டதையை பேசித்தானே தீரணும். அவ சொல்ற மாதிரி எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சரி சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நீங்க 2 பேரும் வந்திருந்து என் பொண்ணத்துக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகளை செஞ்சுட்டு நிம்மதியா போலாம். இப்ப புறப்படுங்க. லலிதா, யாருகிட்ட என்ன பேசுறது? அத்தா, இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும். அத்தா, போங்க. அத்தா, கூப்பிட வந்து இவங்க எங்க 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இதுங்களை மனுஷ ஜென்மங்களா மதிச்சு பேசலாம். அந்த பெருமனை இல்லாத இவங்க கிட்ட எப்படி பேசுறா என்ன? இப்படி பேசுறது அத்தா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு இல்ல தெரியும். இதுங்களுக்கு இப்படி பேசினாதான் புரியும். பெருந்தன்மை எல்லாம் உங்ககிட்ட சாயாது. வாங்க இப்படி வாங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஐயோ, இந்த பேச்சு பேசிட்டு போறா. அவளை போய் நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க கூப்பிடுங்க. யார் கூப்பிடுவா? இங்க பிரச்சனைக்க கூடாது. அந்த தோட்டத்துக்கு இருக்கிறா. கூப்பிடுங்க. யார் இருந்தாலும் சரி, நான் மாட்டேன். கூப்பிடுங்க. அதோ வண்டி வருது. ஒன்னு அழைச்சிதான் வராங்க போல இருக்கு. வாங்க வாங்க. இன்னுமா பொண்ணு அழைச்சிட்டு வரலையா? ஏன் என் பொண்டாட்டிய பார்த்தா பொண்ணா தெரியலையா? திருஷ்டிய சுத்தி தேங்காயை இவ தலையில போட்டு நொறுக்குங்க. ஆமா, தேங்காயை ஏன் தலையில போட்டு நொறுக்குங்க. பூசணிக்காயை இவர் தலையில போட்டு உடைங்க. போக்கத்த மனுஷனை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட அந்த ஏற்பாடெல்லாம் செய்துட்டு போன பாரு. ஏன் புத்திய சொல்லணும். பொண்ணு வரல போங்கடி. ஏண்டி தனியாத்தான் 1000 பேசுறேன். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியை கேட்டுப்புட்டேன். என்ன கேட்ட? போக்கத்த மனுஷன் சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்னேன்? சொன்னேன். ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்ல தான் கேட்கலாமா? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கோங்க. அப்ப கூட இவர் தான் தோப்பாறது வேற விஷயம். இப்ப என்ன சமாச்சாரம்? கேள்றா, பெரியவ தோசி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷமாயி ஒரு பிள்ளையும் பிறக்கல. அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துரும். அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அத பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை கொட்டா மாதிரி என் பின்னாலேயே வந்துட்டாரான். ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா? ஆமாடா. நம்ம பண்ணிருக்கமே. என்னடா பண்ணிருக்க? சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன். பால் போடுறதுல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகார் வராம 100கணக்கான குழந்தைங்க புத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது. அந்த பாவத்தை நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா உனக்கு? அடியே, அவன் சொல்றது சரிதான். நான் பண்ணிருக்கிறேன். டேய், எனக்கு பயமாத்தாண்டா இருக்கு. இப்போ என் பேரை நினைக்கணுமேடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏரியா நீ ஏறின வேண்டிய நீ ஏரியா. ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விடப்படாது. உளுந்து எந்திரிக்கணும். ஏறு முருகா. யாயா வண்டிக்காரனை கூப்பிடுற? கடவுளை கூப்பிடுற. அதே ஏத்திக்க. ஏறேண்டி. ஏறு. யாருங்க நீங்க? यजमान आजुष्तेजो ददाति श्री सुब्रह्मण्येश्वराय नमः कर्पूर दीपाराधनां दर्शयामि. வாங்க குழந்தை பாப்பா. ரொம்ப பூரிப்பா இருக்கு. ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஆனா லலிதாவோட நிலைமை நினைக்கும் போது ஐயோ, என்னங்க அவளுக்கு? சின்ன தம்பி, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. சீதாமா,
லலிதா ஒண்ணுமில்லை. அவளுக்கு என்னமோ ஏதோ இந்த சமயத்துல மனசை போட்டு குழப்பிக்காது. லலிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை இறந்தேதான் பிறந்துருச்சு. அதனாலதான் இனிமே லலிதாவின் உயிருக்கு ஆபத்து இல்ல. இதுல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்க லலிதாவின் உடம்பு இந்த கடுமையான பிரசவத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உடம்பு தேர மாத்திரை மருந்து டானி கேவலமா இருக்கு. அதோட சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவ உடம்ப தேத்திடலாம். ஆனா அவ உடம்ப விட அவ இதயம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கும் சக்தி இப்ப அவ இதயத்துக்கு கிடையாது. சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாதுன்னா கண் முடிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அவ பக்கத்துல கிடைக்கிறத அவ பாக்கணும். அவ உடம்பு தேறி எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தி அவ இதயத்துக்கு வரும் வரை. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்து என்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு நானு, நீங்க, என்னுடைய மனைவி 3 பேரும் லலிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதத்தான டாக்டர் சொல்ல வர்றீங்க? நான் உங்களை கேட்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். உங்க மனைவி சொல்ல வைக்கணும். நான் என்ன பண்றேன் டாக்டர்? சரி வாங்க, ஒரு நிமிஷம் லலிதாவை நான் பார்க்க முடியுமா? டாக்டர், லலிதா இப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா? ஆமா, மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரம் போங்க. என்னங்க லலிதாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னங்க கூட்டிட்டு போங்க. நான் இப்பவே லலிதாவை பார்த்தாகணும். அங்க போய் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே. அப்படின்னா மயக்கம் தெளிச்சதும் தான் பெத்த குழந்தை எங்கேன்னு கேட்பாளே. கேப்பா. நான் சொல்றத நல்ல கவனி. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்களே. இப்ப இந்த பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மட்டும் இல்ல, இருதயமே பலகீனமா போச்சு. என்ன சின்ன அதிர்ச்சி அவளால தாங்க முடியாம இப்ப இந்த குழந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டான்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் டாக்டர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அதை கேட்கறதுக்காக தான் அவன்கிட்ட வந்து. இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை? அவ மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டு போய் அவ பக்கத்துல போட்டு அவ கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா? லலிதா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதும் என்ன பார்க்க வருவாள்ல? கண்டிப்பா பாப்பா. கொஞ்சம் இருங்க. வந்ததும் அக்கா உன் குழந்தை எங்கேன்னு கேட்டா நாம என்னங்க பதில் சொல்றது? நேரமாகுது இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு என்னன்னா இப்ப நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லி நாம உயிருக்குயிரா வளர்த்த லலிதா அவளுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அவளை பத்தி கவலைப்படாம ஊரார பத்தி கவலைப்படுறியே. உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த ஊரார் பேசுறத பத்தி? நாம் போற இடமெல்லாம் இவ மலடி, இவ தொட்டது தொலங்காது பட்டது வழங்காதுன்னு சொன்னாங்களே. அப்படி சொன்னவங்க முன்னாலே நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு தலை நிமிர்ந்து நடக்கணும், நான் பெத்தவங்கிற பெருமையை காட்டணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் வாயாலே என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றீங்களே. இத பாருங்க, நான் பெறாததுக்கு முன்னால இந்த உலகமெல்லாம் என்ன மலடின்னு செச்சு, நான் பெத்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன மலடியா இருக்க சொல்றீங்களே. என்னங்க பல வருஷங்களுக்கு இல்ல காலத்துக்கும் இந்த குழந்தை லலிதாகிட்டே இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தையை பெத்தவங்கிற பேரு மட்டும் எனக்கு தான் இருக்கணும். முடியாது, அதுதான் முடியாது. நீ குழந்தையை கொடுக்காச்சு போனாலும் பரவாயில்லை, இந்த குழந்தையை பத்தது லலிதாங்கிற பேரை நீ கொடுத்துதான் செய்யணும். என்னால முடியாது. நான் கடைசியா சொல்றேன், நாம குழந்தைக்கு குழந்தையா வளர்த்த லலிதாவுடைய உயிரா இல்ல நீ பெத்தவங்கிற பேர்? என்ன லலிதா அது? நீங்க இந்த காலத்து நாகரிக பெண்கள் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன இந்த காலத்து நாகரிகம்? இந்த காலத்து பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுத்தா எங்க தன்னுடைய அழகு கெட்டு போயிடுமோன்னு பயந்து குட்டி பால் கொடுக்கறாங்களாமே. நீயும் அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்க. இத பாரு, தாய்ப்பால் கொடுக்கலன்னா குழந்தைகள் ஆரோக்கியமா வளராதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. தாய்ப்பால் அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன சொல்ற? எதுக்கு நீ கொடுத்து வைக்கல? ஒண்ணு இல்லைங்க, என் உடம்புலதான் ரத்தம் சுண்டி போய் பலகீனமா இருக்கேன்னு சொல்றாங்களே, நான் எங்கிருந்து தாய்ப்பாலை கொடுக்கறது? இந்த காலத்து பெண்களாட்டம் தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. என்னங்க என்ன அந்த காலத்து பெண்களுக்கு உண்டான அத்தனை குணமும் பாக்கியமும் நிறைஞ்சவங்க அக்கா தானுங்க. அதுல சந்தேகம். ஆனா பாவம், இவ்வளவு குணங்களை நிறைஞ்ச அவங்களுக்கு
குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு பாத்தியா? என்னங்க இந்த குழந்தையாவது பாக்கியமாவது பாருங்க. மனுஷாளுக்கு குணத்தினாலதான் பாக்கியம் வருமே தவிர பாக்கியத்தினால குணம் வந்துடாதுங்க. காட்டுலதான் பிறக்குது நார்த்தங்கா, கடல்ல தான் பிறக்குது உப்பு. இது ரெண்டுக்கும் ஏற்படுற உறவு என்ன, அதனால கிடைக்கிற சுவை என்ன? என்னமோ பாக்கியத்தை பத்தி பேசுனீங்களே, நானும் தான் பெத்தேன், அக்காவும் தான் பெத்தாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வலிவும் பொலிவும் அக்காவுக்கு தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கு. குழந்தைய வச்சுக்கோங்க. அக்கா சாப்பிட்டாங்களா இல்லையா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏம்மா உன் குழந்தை கொண்டு வந்து என் பக்கத்துல கொண்டு போற? ஐயோ இவனை சதா தூக்கி வச்சு என் கை காலு ஓஞ்சி போச்சுக்கா. அக்கா கொஞ்சம் தூங்க வைங்களேன். இப்ப நான் தூங்க வச்சுட்டாலும் நடு ராத்திரியில உன் கவனம் வந்து அழுதானா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் உடம்பு தெரியாம பேசுறீங்களே. கை பிடிக்க பிடிக்க. ஐயோ உடம்புல ரத்தம் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கா நான் உயிரோடு இருக்கும் போதே என் குழந்தைய பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. பொசுக்குன்னு நான் போயிட்டா என் குழந்தை யாருக்கா பாத்துக்குவாங்க? இப்படி எல்லாம் பேசாத. நான் இல்ல உன் குழந்தைய பாத்துக்க மாட்டேன். இப்போ போய் நிம்மதியா தூங்க. பாத்துக்கிறீங்களா? போ, அது போதும். ஏதோ நீ இருக்கிறங்கிற தைரியத்தினால நான் அப்படி நடமாடிட்டு இருக்கேன். நான் யார நம்புவேன்? பிறந்த இடம் சரியில்லை, உடம்புல ரத்தமும் இல்ல. ஒரு பிள்ளைய பெற்ற இந்த நடின்னா அடே எங்க அப்பா. இனிமே இந்த ஜென்மத்துக்கு வேண்டாப்பா, வேண்டாம். பத்தியா குழந்தைய நானே தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ உங்ககிட்ட யார் குழந்தைய கொடுத்தது? கொடுப்பாங்களா? அன்னிக்கிட்ட நானே தூக்கிட்டு வந்துட்டேன். நான் ஆடாத நாடகம் எல்லாம் ஆடி போடாத வேஷம் எல்லாம் போட்டு குழந்தைய அக்கா கிட்ட விட்டு வந்தா நீங்க போய் பொசுக்கு பொசுக்குன்னு தூக்கிட்டு வரீங்களே. ஆமா, நீ எதுக்கா நாடகம் போட்டு பிள்ளைய விட்டு வந்த? இது இல்ல எல்லாத்தோட கஷ்ட பிள்ளையா இருக்கு. வாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அது இது ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. இப்ப என் கையில குழந்தை இருக்கிறத பார்த்தா தன் கை வெறுங்கையா போச்சுங்கிற ஏக்கம் அக்காவுக்கு வந்தது இல்லையா? ஆமா லலிதா, எனக்கு இப்பதான் புரியுது. இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. பண்ணாங்க இதை கூட போய் அன்னிக்கிட்ட முதல்ல கொடுத்துரு. முத்தே மரகதமே கனியே சக்கரையே கொத்து மறுக்கொழுந்தே கோடை பலாப்பழமே தத்தும் கிளியே தடால் கட்டு தாமரையே சந்தன சோலையே சாமந்தி பூக்காடே வடக்கு பனிமலையே பனிமலையில் குளிர் காற்றில் சலசலக்கும் ஓடை இளம் தண்ணீரே காக்க வந்தயங்கள் கோமகனே தாலேலோ தாலே தாலேலோ பிள்ளை கலி தீர பிள்ளை கலி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள். உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். பிள்ளை கலி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள். உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். ஆரிராரிராரோ ஆராரிராரோ.
பெண்ணுக்குத்தான் தெரியும் உன்னை சுமந்திருத போலாம், பெண்ணுக்குத்தான் தெரியும் உன்னை சுமந்திருத போலாம், பிள்ளைக்குத்தான் தெரியும் அன்னை மனதில் உள்ள பாசம், பிள்ளைகளை தீர பிள்ளைகளை தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள், உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். ஆரிராரிராரோ ஆராரிராரோ. வாழ்ந்த நாளும் ஒன்று, நீ வளர்ந்த நாளும் ஒன்று, சுமந்த நாளும் ஒன்று, பால் சுரந்த நாளும் ஒன்று. வாழ்ந்த நாளும் ஒன்று, நீ வளர்ந்த நாளும் ஒன்று, சுமந்த நாள், பால் சுரந்த நாளும் ஒன்று. யார் எடுத்தால் என்ன உன் தாயின் மனம் மென்மை, யார் எடுத்தால் என்ன உன் தாயின் மனம் மென்மை, யார் கொடுத்தால் என்ன. அப்பனை சுப்பனை விட்டு பொழுது முடிஞ்சா பிச்சை எடுக்கிறதே களிமண்ணு பயர முதலாளி. நீங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை? ஆம்பளை குழந்தை. குழந்தை சௌக்கியமா இருக்கா? ஐயோ, நீங்க கோயிலுக்கா போயிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் ஏன் எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்க? சீக்கிரம் வண்டியில ஏறுங்க 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 போய் பாருங்க. சமூக ஏண்டி ஏண்டி என்ன ஆச்சு உனக்கு? என்னங்க, நாம கும்பிட்ட தெய்வம் எல்லாம் நம்ம கை விட்டுருச்சுங்க. ஏண்டி அப்படி சொல்ற? பெரியவளுக்கு குழந்தை பிறந்து உசுரோட இருக்குதுங்க. அது பாருங்க, அவ தூக்கிட்டு போறா. பாத்தீங்களா? ஆமாண்டி. ஏண்டி நம்ம பொண்ணும் அவளும் ஒரே நேரத்துல தானே கர்ப்பமானாங்க, குழந்தையும் ஒரே சமயத்துல தானே பிறக்கும். ஐயோ, என்னங்க சொத்துல பாதி போயிடுமே. எப்படிங்க போகும்? நீங்க வேணா பாருங்க, பெரியவளுக்கு இந்த புள்ள தக்காது. அது புளியா போயிடும், போயிடும். காரியாயில போயிடும், கொழுப்புல போயிடும். போகட்டும், போகட்டும். போகட்டும். அப்பா வந்துட்டீங்களா? வந்ததும் வராததுமா போகட்டும் போகட்டும்ங்கிற அவள வார்த்தையம்மா சொல்லிக்கிட்டே வர்றீங்க. ஆமா, அக்கா கையில வச்சிருக்கிற குழந்தை யார் குழந்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி சாபம் கொடுக்குறீங்க? அந்த பிடாரி பெத்த குழந்தை தானடி. ஐயோ அம்மா, நான் பெத்த குழந்தைம்மா. அப்ப அவன் பெத்த குழந்தை என்னாச்சு? அது போயிடுச்சு. என்னங்க, நாம கும்பிட்ட தெய்வமெல்லாம் நம்மள கைவிடலைங்க. முருகா, பெரியவ குழந்தை பிறந்தது போயிடணும் நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் வீழ்பாங்க. அம்மா அம்மா, ஏம்மா உனக்கு இது கெட்டேனா? யாருக்கு நீ கெட்டண்டா? அவன் நிழல் பட்டாலே குழந்தை நினைக்காது. அவகிட்ட குழந்தை குடுக்க வச்சிருக்கிறியே, போய் வாங்கிட்டு வா போடி. நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் உன் திருவாய மூடிட்டு இங்கே நில்லு. அப்பா 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 வந்தாலே போதுமே. என்னங்க, பெரியவன் குழந்தை போயிடுச்சுங்க. அடியே அடியே, என் பேர் நான் பாருடி, என்ன உரிச்சு வச்ச மாதிரியே பொறுத்திருக்கிறான். அந்த தோசிச்சிருக்கி குழந்தை தூக்கிட்டு வந்ததுனால தோஷம் பட்டிருக்கும். நாம கோயில இருந்து கொண்டு வந்து விபூதி குழந்தை தலைமையில போடுங்க. அப்பனே முருகா, வைகுந்த வாசகா, என் பேரனுக்கு எந்த தோஷமும் வராம பாத்துக்கடா. போ போ போ. என்ன பேரனை பார்த்து பூரிக்கிறாப்புல இருக்கு? எப்படிங்க பூரிக்க முடியும்? ஏன்? உங்க புள்ள போயிடுச்சாமல்ல. ஆமா, இந்தாங்க இந்த புள்ளை கொஞ்சம் பிடிங்க. நாங்க தவமா தவம் இருந்து ஒரு தங்க தடுத்தோம். நாங்க தாவியான கையிலே அது தரிக்காத மாயம் என்ன. தரித்திரம் ஒன்னாவது தரிச்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட. ஏமாப்ல? ஆமாமா, சந்தோஷப்பட வேண்டியதுதான். என்னங்க, பொண்ணதான் பிரசவத்துக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவை எங்க வீட்டுல நடத்தி சதுர் கச்சேரி வரைக்கும் நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படிங்களா? சதுர் கச்சேரி எல்லாம் இங்கேயே நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். நீங்களும் எல்லாரும் கூட எங்கேயே இருந்து சந்தோஷப்படலாம்.
காரியம் அம்பலமாகாதா உன்கிட்ட சொன்னது போதாதா காரியம் அம்பலமாகாதா உன்கிட்ட சொன்னது போதாதா போனா போகுது கல்யாணத்தை பொட்டுன்னு முடிக்க கூடாதா மாத்தூரே ராமக்கா மாப்பிள்ளை யாரக்கா மாட்டுக்கு பக்கமா அலைஞ்சது ஏனக்கா குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்து 10 நாள் ஆச்சு. இப்படி சோறு கண்ட இடமே சொற்கொலாவும் உட்காந்து தின்னுகிட்டு ஆடு தலைய மேயற மாதிரி வெத்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா நாம நினைச்ச காரியம் எப்ப நடக்கிறது? என்னடி நம்ம நினைச்சோம்? ஐயோ, சொத்துக்காக தான் இந்த குடும்பத்தை நாம பொண்ணை கொடுத்தோம். ஆமா, சொத்தை எப்ப பிரிக்க போறீங்க? யார் இவா? நானா எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? முதல்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சா தானே சொத்தை பிரிக்க முடியும். ஐயோ, என்ன மனுஷன் நீங்க! எப்ப நமக்கு பேரம் குறைஞ்சிட்டாலும் சொத்தை பிரிச்சு கீழே வெயிடான்னு கேட்க வேண்டியது தானே? ஏண்டி, நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள்ள நம்ம சொல்றத கேட்கறவனா இருக்கணும் இல்ல? சொத்தை பிரிக்கிறதுனா கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பையன் இப்ப சொத்தை பிரிக்கிறதுனா புள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டானா? அப்படி அவன் சொல்லிட்டு ஆகி போயிடுமா? ரூல் ரூல் இறங்கிடுக்குமான்னு வாடி என் வக்கீல் மகளை ரூலா பேசுற என்கிட்ட. ஏண்டி, இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்க எங்க அண்ணனுக்கு என் குழந்தைய தத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டானா அத்தனை சொத்தும் பெரியவன் பக்கம் உள்ள போயிடும். அப்போ ரூல் என்ன பண்ணும்? இருங்க, வெட்டி துப்பிட்டு வந்துட்டு பேசுறேன். ரூல் பேசுறேன் என்கிட்ட. ஐயோ, என் பேரன் போயிட்டான் போயிட்டான். எல்லாரும் வாங்கல. ஐயோ, என் பேரன் போயிட்டான் என் பேரன் போயிட்டான். என்னங்க? அம்மா அம்மா ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பார்த்தாலும் அவ்வளவு வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஏமா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்தா? அங்க பாருடி, புள்ள பாக்கியமே இல்லாத அந்த தோட்டத்திற்கு என் பேரனுக்கு பால் கொடுத்துட்டாடி. ஐயோ, பால் கொடுத்துட்டாளா? ஏப்பா, கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? இத்தனை காலமா புள்ளியே இல்லாதவா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு புள்ளைய பெத்து அதையும் பறி கொடுத்துட்டாளே. அவன் என் பேருக்கு பால் கொடுக்கலாமா? அவன் பால் விஷம் பாலாச்சே. அம்மா, அக்கா பால் கொடுத்தா மட்டும் இல்ல, அவங்க கையால விஷத்தையே கொடுத்தாலும் அது என் குழந்தைக்கு அமிர்தமா மாறிடும். அக்கா மனசு அப்பேற்பட்ட மனசு, அது எனக்கு தான் தெரியும். அம்மா, நீங்க போங்க. நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்காதீங்க. போங்கம்மா, போங்க போங்கம்மா. போறண்டி போறோம். அவ குழந்தைய தொட்டா தூக்குனா பாலம் கொடுத்துட்டான். அந்த குழந்தைக்கு வயிற்று கடுப்பு வாந்தி பேதி வந்து டாக்டர் வீட்டுக்கு நிறையா நடக்க போற பாரு. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன்டி. வாங்க. கோச்சுக்காதரா கண்ணு, கோச்சுக்காதரா. நீயும் கோச்சுட்டா அப்புறம் எப்படி? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு கிடைப்பாங்க? அப்ப பரப்படியா எங்கேயாவது சோப்பு பக்கம் போய் சந்தோஷமா பேசிட்டு இருப்பியா? பொழுது போயிடும். வயசு போயிடும். பொழுது போறதுக்கும் சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா? இந்த பாரு, நமக்குன்னே முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு. அம்மா கூட இல்ல. வா, பேசி பேசுன்னு பேசி தீத்துருவோம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா? நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலை நீர், உனக்கு கவலை நான் இருக்கிறேன். வெறும் கூடையோட தானே வந்திருக்கிற. போகும்போது ரொட்டி அனுப்புறவா. வா வா, உட்காந்துக்க. இது என்னத்துக்கு கூட 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 வீட? ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. புரியுதா? சீட்டுக்குவோம். ஒரு ஒத்தியை பாத்துருவோம். வசதியான வீடு கிடைச்சிருக்குது. நல்ல இடிச்சுவாய முதலாளி வேற இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவே? குடுத்தனம் பண்ணுவேன். இல்லன்னா ஓடியா போவேன்?
எப்படி குடுத்தனம் பண்ணுவேன்? கடன் வாங்கி குடுத்தனம் பண்ணுவேன். நாட்டுல அத்தனை பேரும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்போ காலையில எழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? இந்த சுடனே சாமியை கும்பிடுவேன். என்ன விட்டுருவாயா? ஏ அறிவு கட்டவள, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தாண்டி கடவுளு என்னத்தான் கும்பிடணும், புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? வராம சாப்பிடவே மாட்டேன். இவல்லவா பத்திரி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கையால சோறு போட்டாதான் சாப்பிடு. அடி செருப்பாரு. ஏண்டி இப்ப வர்ற எல்லா சினிமாவையும் பாத்துறியா நீ? நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டியை கூப்பிடுற, எப்படி கூப்பிடுவேன்? என்னங்க இப்படி மூச்சு விடுறீங்களே? எவ்வளவு கலப்பா வந்திருக்கீங்க, என்ன வேலை பாத்தீங்க? அதை ஏண்டி கேக்குறேன்? ஐயோ உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்கிறேன். உங்களை வச்சு பாரு நானு. எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சமையலாச்சா? இனிமேதான் ஆக்கணும். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? இப்படி வாடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா இவ. மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம மடப்பயமாவே சோறு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம், விளக்கடைச்சிட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்குவா. இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது. என்ன அங்க புறம்ப அத்தா அமுக்குற ஆளு இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறு தான். என்னமோ குசு குசுன்னு சத்தம் கேக்குது. உள்ள எவனோ பூந்திருக்கான். உன் கால வாய திறக்காது. முதலாளிக்கு கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமுத்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்ச பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. ஹலோ, டாக்டர் லீலாவதி பேசுறேன். டாக்டர், நான் சின்ன தம்பி பேசுறேன். நம்ம குழந்தைக்கு இருந்தாப்புல இருந்து கை காலெல்லாம் வெட்டி எடுத்தது. இப்ப பேச்சு முச்ச கிடையாது. ஆஹா, நான் உடனே புறப்பட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சீதா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஐயோ, நாங்க எதையுமே கொடுக்கலீங்க, எதையும் செய்யலீங்க. எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்னைய பாக்குறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே. நான் தொட்டது தொலங்காது, கைப்பட்டது வழங்காது. அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடுறேன், தூக்குறேன், பால் கொடுக்கறேன், எல்லாமே செய்யறேன். துரதிருஷ்டக்காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடர்றதோ என்னமோ. வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க, குழந்தைய பாருங்க. குழந்தைய குளிப்பாட்டினீங்களா? ஆமா டாக்டர். எப்படி? கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது, உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். எல்லாரும் செய்யறதெல்லாம் நீங்க செய்திருக்கீங்க. ஏன் டாக்டர்? குழந்தைக்கு ஏற்கனவே நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா நெஞ்சில சளி கட்டி இருக்கும். இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சி தலை ஊத்துனதுக்கு அப்புறம் சளி அதிகமாயி மூச்சு விட திணறிக்கிட்டு. டாக்டர், இதுவே 2 வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல். டாக்டர்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன். லலிதா, லலிதா, அழாதம்மா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, பயப்படாதம்மா. டாக்டர்மா அப்படி சொல்லிட்டாங்களே. டாக்டர்மா என்ன விட்ட போறீங்க? ஐயோ,
என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. ஏமா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிதா? அப்போ உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க குழந்தை கொடுங்க அவட்ட. அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போட்டும். என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டுருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாளோ இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க அப்படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா கூட போட. சீதா என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நான் பெறாத குழந்தை நினைச்சனே, அதை நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தை அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சுமந்துகிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க, சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதுங்க. பாருங்க நீங்க பாருங்க பாருங்க நீங்க. அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த பாவி கிட்ட பிள்ளைய கொடுக்காத, அவன் பாலா கொடுத்தா விஷத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல போய் ஒரு டாக்டர் கூட்ட சொல்லு. இல்லங்க டாக்டர் கூட்டி வர. இதுக்கு முன்னால குழந்தையை வேற எந்த டாக்டராவது பார்த்தாங்களா? டாக்டர் லீலாவதி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸ் சொல்லி ஊசி போட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க. அவங்க ஊசி போட்டு இப்ப எவ்வளவு நேரமாச்சு? ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆயிடும் டாக்டர். அவங்க சொன்னது ரொம்ப சரி. குழந்தை அபாயகரமான கட்ட தாண்டிடுச்சு. கடையில முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும். உங்க வீட்டுல அம்மா இல்லாத நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன வேணும்? கூலியோட வந்திருக்கேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன். அள்ளிக்கு போய் வீட்டுல அடுக்கு. கம்முன்னு இருக்குது கண்டு இது. கடையில் இல்ல, முதலாளி போயிட்டா. நீ வாங்க கூட்ட விடாத, கவிடுவா பக்கத்துல வா. முடிய எவ்வளவு சின்னதா இருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா? நானும் உனக்கு கையில கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து தினந்தோறும் சைக்கிள போட்டு நல்ல தடவை ஜட முழங்கால வரைக்கும் தோங்கணும். சரிதா? வீட்டுல நினைக்கிற இதெல்லாம் தடுக்கிறது இல்லையா? நான் சொல்ல வந்ததை முடிக்கிறதுக்கு முன்னால வாழ்க கீழ்க போட்டா எனக்கு பிடிக்காது. அடடே என்னங்க இது? நீங்க எதை சொன்னாலும் எங்களுக்கு நல்லதா தாங்க இருக்குது. கேளுங்கய்யா, கூட்டுறவு பண்டக சாலைக்கு நம்ம பணத்தை மட்டும்தான் முதலீடா போட்டோம். இப்ப கூட்டுறவு விவசாயத்துக்கு நம்ம நிலத்தை முதலீடா போடும். அதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? நான் ஏன் நிலத்தை கொடுக்கறேன். நான் கொடுத்தாச்சு. என் நிலத்தை மட்டும் இல்ல, தோப்பு தரவு எல்லாத்தையுமே கொடுத்துறேன். என் நஞ்ச புஞ்ச எல்லாத்தையுமே கொடுத்துறேன். நான் கொடுக்கறேன். நானும் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க நிலத்தை எல்லாம் நீங்க கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்க. நாம தான் நம்ம நிலத்தை எல்லாம் கொடுத்துட்டோமே. எல்லாரும் பாடுபட போறாங்க, எல்லாரும் விவசாயம் பண்ண போறாங்க. நம்ம பங்கு நம்ம வீடு தேடி வந்து தானே தீரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டீங்கன்னா நாம செய்யற எல்லா காரியமே படுத்து போகும். ஆகையினாலே கூட்டுறவு விவசாயத்துக்கு எது தேவைன்னா நம்ம உடல் உழைப்பு தான் தேவை. என்ன வரப்ப வெட்டவா? ஏண்டா ஏன் வரப்ப வெட்டவா? ஓ வரப்பாவது ஏன் வரப்பாவது? வரப்போகுதுயா. ஊர்ல இருக்கிற அத்தனை வரப்பு எதிரி போய் எல்லாம் ஒரே வயல ஆக போகுது. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஏன் ஆகாது? கூட்டுறவு முறையில சாகுபடி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு நாங்க அத்தனை பேர் நிலத்தை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம். உனக்கெல்லாம் ஒரு தலைவன், அவருக்கு ஒரு திட்டம், அதை நீங்க நிறைவேற்றீங்களா? அதுக்காக சட்டத்துன்னு கொஞ்சோண்டு கொஞ்சம் வெட்டுறது. களிமண்ணு பயல அவங்க வெட்டான நீ ஏண்டா வெட்ட? மண்டு பயிர்களா, ஏமாளி பயிருங்களா, உருகாணி அரகாணியில் இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் உண்ணா முழுக்கி ஏப்ப முட்டா இது தலைவரை திட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு. எதுக்குங்க என்ன மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க.
மன்னிக்க முடியாது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உலகத்துல உள்ள அத்தனை பேர் மன்னிச்சாலும் தீராது. அவ்வளவு இருக்கு. நல்ல புள்ளியா இருக்கீங்க. ஆரம்பிச்சு வைங்களேன். மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்குன்னு சொல்லுப்பா. தம்பி, இத்தனை நாளா நான் உங்க அண்ணனை அயோக்கிய, அற்ப, பொறாமக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் ஒரு முருக அவதாரம், அவர் ஒரு மகாத்மாங்கிற முடிவுக்கு வந்துட்டு. அதுல சந்தேகமே கிடையாதுங்க. எங்க அண்ணன் ஒரு தெய்வ பிறவிதான். புடிங்க. ஆனா தெய்வம்ன்றான். நான் கொஞ்சம் கொஞ்சமா தானடா கரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நானும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன். எங்க அண்ணன் அப்படி என்னங்க காரியம் செஞ்சாரு? அதாவது தம்பி, கூட்டுறவு முறையில விவசாயம் பண்ணணும்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஊரா நிலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் குடும்ப நிலத்தை பூரா கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு தம்பி. அதுல உங்க நிலமும் சேர்த்து. ஏண்டா, குடும்ப நிலம்னா தம்பி நிலமும் சேர்ந்தது தானே? எங்க அவ்வளவு நிலத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? ஊரறிய சொல்லிவிட்டாரு. எங்க அண்ணன் ஒருத்தருக்கு தாங்க இவ்வளவு பரந்த மனப்பான் வரும். இன்னுமா? அதுல பாருங்க தம்பி ஒரு வேடிக்கை. இத்தனை நாளா உங்க அண்ணன் நான் அற்பேன், அயோக்கியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னிலிருந்து அவரை தெய்வமா மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இத்தனை வருஷமா உங்க அண்ணனுக்கு மாற போட்டு பின்னாடி கைதட்டிட்டு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்க அண்ணனை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? ஏண்டா களிமண்ணு பையில கூட இருந்து கேட்டு சொல்லேண்டா. அதாவது வயக்காட்டுல விவசாயிங்க அத்தனை பேரும் உங்க முன்னால என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே இங்க சொல்லிடவா? சொல்லு பண்ணக்க. அத்தனை பேர் இந்த ஆளை வளைச்சுக்கிட்டு. தம்பி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெரியவருக்கு குழந்தை இல்ல, தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் பலது பிறக்கலாம். அப்படி இருக்கும் போது தம்பி ஒரு வார்த்தை கேட்காம குடும்ப சொத்து பூராவும் தூக்கி தரேன்னு இவர் எப்படி சொல்லலாம்? தம்பின்னு என்ன சொந்த தம்பியா? சின்ன மகன் தானே? அப்படி சொல்றான். இவர் தலைவர் தியாகின்னு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு புள்ள குட்டியோட தம்பியை நடுத்தரவுல நிப்பாட்ட போறாரு பேசிக்கிறாங்க. சும்மா நிறுத்துக்க மாமா. பேருக்கும் புகழுக்கும் ஒரு காரியத்தை செய்யறவர் இல்ல எங்க அண்ணன். நேரம் ஆக ஆக பய அழுத்தமாயிட்டு இருக்கான். ஏங்க நடக்காத காரியத்துக்கு வந்து மேல நீ என்னடா சலிச்சுக்கிற? களிமண்ண பையல இங்கே தம்பி, இப்போ நமக்குள்ள பேசிப்போம். உங்க அண்ணன் என்னைக்குமே இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட முடியுமா? சொல்லுங்க. நாளைக்கு இன்னொருத்தன் வரட்டும், அவன் இந்த கூட்டுறவு விவசாய திட்டத்தையே மாத்தறான். தாராளமா மாத்தட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க நிலத்தை நாங்க பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். எப்படி முடியும்? ஏன் முடியாது? என்ன தம்பி, கூட்டுறவு விவசாயம் வந்தாலே வயல்ல வரப்பு எல்லக்கல்லும் எகறி போயிடும் தெரியுமா? அந்த நிலைமையில உங்க நிலத்தை உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதானே வரப்பு இருக்கிற இந்த காலத்திலேயே ராவோட ராவா எல்லக்கல்ல 2 அடி நவிட்டு வச்சுட்டு அண்ணன் தம்பிக்குள்ள என்னது உண்ணுதுன்னு அதே கல்லால அடிச்சுக்கிறா, வெட்டிக்கிறான், குத்திக்கிறான். அதுதான் மாப்பிள்ள உலகம். உங்க நிலம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி பிரிச்செடுப்பீங்க? இருக்கீங்களா? எங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பிரிச்சு எடுத்துப்பாரு. நாளைக்கு உங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ள காயத்தை பத்தி பேசுறேன். சரீரம் நினைவில்லாதது. நேற்று இருந்தவன இன்னைக்கு காணும். இவர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்காருல, நாளைக்கு பாருங்க. நான் மாத்திரம் என்னடா, எல்லாருமே ஒரு காலத்துல சொல்லிதாண்டா. இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே. அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே. யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன, இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா என்ன? அதுக்காக இப்பவே பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? வேற வழி இல்லன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவான்? சின்னவன் புள்ள குட்டிக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பெரியவன் எல்லாத்தையும் வாயில போட்டுக்க பாக்குறான்னு சொல்லுவான். நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னாக்க ஏதோ ரகசியமா அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா வச்சுகள் கொடுக்க போறது இல்ல. ஊரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால 2 பங்கா போட்டு சரிசமமா தான் கொடுக்க போறேன். சீதா, பாத்திரம் பண்றோம்னாக்க இப்ப நீ புடங்குற பாரு, தண்ணி குடிக்கிற தமிழர் முதல் கொண்டு கொண்டாந்து வைக்கிற தெரியல. வைக்கிறேன். போ, இதெல்லாம் கையில வைக்கிறேன். சீக்கிரம் போகிறேன். என்ன எல்லாத்தையும் வச்சுட்டியா? வச்சுட்டேனுங்க. எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகை நட்டெல்லாம் இது வரைக்குங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். உங்க தம்பிங்க? ஆமாய்யா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவன் நான் கேட்பான். எல்லாம் பாத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இங்க வாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், வாங்க. நீங்க சரியா இல்ல. நான் நல்லா தனியா இருக்கேன். எனக்கு நான் கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கேன். போய் உட்காரு. தலைவரே, உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல,
இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எதுவும் நான் கேட்கிறேன். ஐயா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்க 2ஆ இருக்கு? எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆமாங்க, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில 1 2ஆ தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க. கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தை பேசி பாருங்க. நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாருங்களே. எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2ஆ இருந்தா தானுங்களே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சேன். ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க, விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல, நீங்க இனிமே 2ஆ பிரிச்சா தானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இருக்கிறது 2 பங்கு தான் இருக்கு. இங்க 2 பங்கு எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு 2 இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு தோசி, நீ எங்க இருந்து வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போ. லலிதா, நீயே சொல்லு. நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் 2 பங்கு பிரிச்சுக்கிட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க, உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா உளர்ற? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்கு தான் வேணும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க, வாங்க போலாம். அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை என்கிட்ட விட்டுட்டு போறீங்க. தெரியும் கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெற்ற குழந்தை இல்ல, நீங்க பெற்ற குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தானே டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா. ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா. போகவே மாட்டேன்.